அளவுக்கு அருண் அவளை மாத்தி வச்சிருக்கான். நடவுன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. நீங்க இதெல்லாம் நினைச்சு எதுவும் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா அவர் ரொம்ப புத்திசாலியா இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவளை மாத்தி வச்சிருக்காரு. கிறிஷ் உங்க கையால தான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அந்த கிறிஷ் பையன் அதை என் கையில தான் வாங்கணும்னு ஆசைப்படுறானா? சார் இதெல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க சார். அவ யாரோ ஒருத்தரோட இதுவே பின்னாடி ப்ராப்ளம் ஆகிடு சார். இதுக்கு எங்க பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏய் நீ என்னடா அந்த பக்கம்? ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணாங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் அவன் எங்க 2 பேரை தான் வர சொல்லியிருந்திருப்பான். கிறிஷ் ஆசைப்பட்டிருக்கான், அவங்க போய் கூட்டிட்டு வரட்டும். கிறிஷ் மாறிட்டானா இல்ல இவன் மாறிட்டானா எனக்கு ஒன்றும் புரியல. இவன் பண்றத பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. அவனுக்கு படிக்கவே தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. 4 விஷயம் தெரியும். மனோஜ், நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் பார்லர்மா திடீர்னு நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற. நீ வாடா கிறிஷ் நம்ம போலாம். கிறிஷ் இல்ல நாங்க கூட்டிட்டு போறோம். ஒண்ணு வேணாம், நாங்களே கூட்டு போய். அவங்க தானே சர்டிபிகேட் வாங்க வந்தாங்க, அவங்களே கூட்டு போகட்டும். வர வர நீ பேசுறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரியாமலே இருக்கட்டும், கிளம்பலாம் வாங்க. அது என்ன காரணம் யார்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? என்ன காரணம் அது? அவன் பாஸ் பண்ணதுக்கு நீங்க எதுக்கு ஸ்கூலுக்கு போனீங்க? ஏய் நீ எங்க ஊர் சுத்திட்டு வர? எதுக்கு என் பிள்ளைய அனுப்புனீங்க? இருக்குடா. நல்லா இருக்கு ரவி. அப்ப வாங்கிட்டு இல்லையா? டாடி என்ன ஸ்கூல்ல டிராப் பண்றீங்க? மனோஜ் டாடின்னு கூப்பிட்ட. யார் கூப்பிட சொன்னது?